மக்களே, மிக முக்கியமான செய்தி ஒன்று சொல்லணும். வெளியில் காற்று செம்மையாக இருக்குது. நான் வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜுனூப் சுர்ராவில் இருக்கிற பத்தாக்கா மதனியா ஆஃபீஸில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு முக்கியமான வேலை அந்த பத்தாக்கா மதனியா ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறேன். இது மிக முக்கியமான தகவல் ஒன்று அரேஞ்ச் பண்ணி ஆகணும். நீங்களும் உடனடியாக வண்டிக்குள்ளே போய் மிச்சத்தை பேசலாம். காற்று ஓவராக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். மிக முக்கியமான தகவல், தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த தகவலில் நீங்கள் இப்போ முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நான் மதிய நேரம் பத்தாக்கா மதனியா ஆஃபீஸில் இருக்கும்போது எடுத்தது. அதுக்கப்புறமா வண்டிக்குள்ளே போய் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா டைம் கிடைக்கல. ஒன் வேலை வந்துகிட்டே இருந்துச்சு. அன்பார்ந்த உறவுகளை, இந்த சம்பவம் எனக்கு எங்களுடைய வீட்டில் எங்கள் மாமாவுக்கு பாபாவுக்கு நடந்தது. இதே சந்தர்ப்பம் உங்களுக்கும் வரக்கூடும். இதில் முதலாவதாக ஒரு முக்கியமான விடயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு 2020, 2021, 2022 சாதாரணமாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாமல் சாதாரணமாக 2024, 2025 நீங்கள் அக்காமா எடுத்திருந்தீங்கன்னா இது தேவைப்படாது. இல்லை நீங்கள் 2020, 2021 இல்லாட்டி 2019, 2018 இந்த மாதிரி காலங்கள் சாதாரணமாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அக்காமா எடுத்திருக்கிறீங்க குவைத்தில். அதுலேருந்து அப்படியே ரொட்டைனாக நீங்கள் அக்காமா அடிச்சுக்கிட்டே வாரீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஃபோட்டோ, நான் சொல்ல போகிறது வந்து முதலாவது விடயம் இருக்குது. நிறைய தகவல். முதலாவது விடயம் ஃபோட்டோ. உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் இப்போ ரீசண்டாக ஒரு 2 வருடமோ 1 வருடத்துக்குள்ளே உங்கள் ஃபோட்டோ நீங்கள் கொடுத்து அக்காமா அடிக்கலைன்னா, இப்போ நான் வந்து அக்காமா அடித்த காலம் இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 9-8 வருஷத்துக்கிட்டே ஆகுதுன்னு வைங்களேன். புதுசாக கடைசியாக ஃபோட்டோ மாற்றினது. அப்போ அதுக்கப்புறமா நான் புதிதாக அக்காமா அடிக்கும்போது நான் உங்களுக்கு ஃபோட்டோ எப்படி போடுறதுன்னு நான் வீடியோவில் காட்டிருப்பேன். எனக்கு ஃபோட்டோ வந்து புதுசாக மாற்ற சொல்லி அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் ஸ்டூடியோவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா செஹல் அப்ளிகேஷன்லேயே என்னுடைய ஃபோட்டோவை நான் அப்டேட் பண்ணினேன். புதிய அக்காமாவுக்கு புதிய ஃபோட்டோ வந்துச்சு. அக்காமாவில் புதிய ஃபோட்டோ மாற்றி வந்துச்சு. அப்போ அதே போல் என்னோடய பழைய அக்காமாவில் இருந்த ஃபோட்டோவை புதுசாக மாற்ற சொல்லி அப்டேட் வந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் புதிதாக அக்காமா எடுக்கும்போது, இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு 4-5 வருஷமாக ஒரே ஃபோட்டோ அக்காமா தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு வேலை இப்போ இந்த வருஷமோ இல்லை வார வருஷமோ நீங்கள் புதுசாக மறுபடியும் அக்காமா புதுப்பிக்க போகும்போது உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க சொல்லி எப்படியுமே சொல்லுவாங்க. ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் புதிய ஃபோட்டோவோட வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஃபோட்டோவை ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு வரலாம். அதால் 4-5 வருஷமாக நீங்கள் ஒரே ஃபோட்டோ வைக்காம தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஃபோட்டோ மாற்றுறதுக்கான ஏற்பாடுகள் வரலாம். ஏதாவது ஒரு நேரத்தில் இப்போ சாதாரணமாக நம்ம ஷேவ் பண்ணிப்பேன். ஆண்களை பொறுத்தவரையில் நம்ம ஷேவ் பண்ணி சலூன் போய் கொஞ்சம் முடிக்கடியெல்லாம் வெட்டி நல்ல ஷேப்பாக நல்லா நீட்டாக இருக்கக்கூடிய நேரங்களில் சரி, எங்கேயாவது ஒரு ஸ்டூடியோ கிடச்சின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பணிப்பெண்கள் லீவில் போகக்கூடியவங்க இருக்கிறீங்கன்னா நீங்களும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா நீங்கள் வந்து அக்காமா பிடிக்க போகும்போது, அக்காமா வந்து முடிய போகும்போது ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை சில டைமில் உங்களுக்கு தேவைப்படாமல் விட்டால் பரவாயில்ல. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா சில நேரங்களில் வீடுகளில் இருக்கும் பட்சத்தில் பாபா மாமா கூப்பிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றும்படி அந்த வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க தயவுசெய்து ஸ்டாண்ட் பையாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது குறுகிய காலத்துக்குள்ளே அக்காமா முடிகிறதுக்கு இன்னொரு 3-4 மாதம் தான் இருக்குது அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட பழைய ஃபோட்டோவை இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அது சில நேரங்களில் அவங்களே பாசியை வந்து அப்டேட் சொல்லலாம், இந்த மாதிரி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுங்கன்னு. அது ஒரு முக்கியமான விடயம். ஏன்னா இன்றைக்கி எங்கள் மாமாவுடைய பத்தாக்கா அடிக்க போகும்போது ஃபோட்டோ மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அதே சிச்சுவேஷன் மாமாவுக்கு வந்துச்சு. இதில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நல்லா கேட்டுக்கோங்க. காமா என்தெஹி அப்படின்னு சொல்லுவாங்க. என்தெஹி அப்படின்றது அக்காமா முடிஞ்சு போச்சு. அக்காமா பாபாவோடையும் மாமாவோடையும் சரியான டேட்டுக்கு ஒரே டேட்டில் தான் முடியுது. 2ஆம் மாதம் 9ஆம் தேதி அக்காமா முடிகிறது. பாபாவோடது நான் அவருக்கு ஆல்ரெடியாக இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மாமாவோடது இன்ஃபார்ம் பண்ணவும் மறந்துட்டேன் நான். அப்போ பாபா வந்து கடைசி 8ஆம் தேதியோ 7ஆம் தேதி அக்காமா அடிச்சிருந்தார். அப்போது அக்காமா முடிஞ்சிருச்சு. இன்னும் கார்டு இஷ்யூ ஆகலை. அப்போ நேற்று இல்லை முந்தின நாள் போய் கார்டு எடுத்துகிட்டு வந்தோம். அப்போது செக் பண்ணி பார்க்கும்போது மாமாவுடைய பத்தாக்காவும் முடிஞ்சிருச்சு. அப்போ பத்தாக்கா முடிஞ்சால் அந்த பத்தாக்காவை எடுத்து அதில் வந்து புதுப்பிக்கணும்.
புதுப்பிக்கிறதுக்கு போனால் ஃபோட்டோ மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் அடுத்த நாள் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் தான் அக்காமா ரினியூவல் பண்ணினது. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்னென்னா, அக்காமா முடிஞ்ச அடுத்த செகண்டே, அதாவது இன்னைக்கு டேட் 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி அந்த டேட்டுன்னும் போது, அந்த டேட்டு இரவு நைட்டு 12 மணி, அதாவது முடியும் போது உடனே பேங்க்லேருந்து உங்களுக்கு அலர்ட் வந்துடும், அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிரும், எந்த ஒரு வேலையுமே பார்க்க முடியாது. இப்போது மாமாவுடைய சம்பளம் விழுந்துருச்சு, பாபாவுடைய சம்பளம் விழுந்துருச்சு. பாபாவுடைய சம்பளம் விழுந்ததோட பாபா எடுத்த சம்பளத்தை செலவு பண்ணி கொஞ்சம் வேலையில் பார்த்தாரு. மாமா சம்பளத்தை எடுக்கலை. ஆனால் இப்போ மறுபடியும் சம்பளத்தை எடுக்கிறதுக்காக 9ஆம் தேதி அவங்களுடைய அக்காமா முடிஞ்சது. அப்போ சம்பளத்தை எடுக்க போகும்போது 9ஆம் தேதி தான் காலையில் காசு வந்தோம். 9ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன் அவங்களோட சம்பளம் விழுகிற நாள். அப்போ சம்பளம் விழுந்துருச்சு. பாபா அதுக்கு முன்னாடியே போய் பேங்க்கில் வித்ட்ரா பண்ணிட்டாரு. மாமா எடுக்கலை. நாங்கள் 10ஆம் தேதி போகும்போது தான் உங்களுடைய கார்டு வந்து ஸ்டாப் ஆகி இருக்குது, நீங்கள் அக்கா மாவை புதுப்பிக்கலை அப்படின்னு ஃபோனுக்கு மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறம் தான் தலையில் கையை வச்சுட்டு வட்டாரா ஃபோனு நம்ம இவன் மாமாவுடைய அக்கா மாவை மறந்துட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா மாமாவுடைய அக்காமா முடிஞ்சிருச்சு. காசு எடுக்க முடியலை, ஏடிஎம் கார்டு வேலை செய்யலை. அதே போல் இந்த மற்ற ஏதோ ஒரு ரினியூவல் பண்ண வேண்டிய இது இருந்துச்சு, ஹவுஸ்மேட்டுடைய சரி யாரோ ஒருத்தருடைய ரினியூவல் ஒன்று இருந்துச்சு, அதுவும் கடைசியில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பாபா அதுக்கப்புறமா காசு போட்டார், காசு எடுத்துட்டார் இல்லையா, மீதி காசு இருக்குது தானே, கார்டு இருக்குது. அவருடைய பத்தாக்கா வந்து சேரலை, இன்னும் பத்தாக்கா வந்து சேரலை. கார்டு சிவில் ஐடியில் வந்து மொபைல் ஐடியில் வந்து பத்தாக்கா வந்திருந்தாலும், பத்தாக்கா நம்ம அடித்த பிறகு நம்ம மொபைல் ஐடியை வந்து நம்ம ரிஃபர்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணாத பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபர்ஸ் பண்ணாத பட்சத்தில் சில நேரங்களில் மொபைல் ஐடி ஒர்க் ஆகாது. மொபைல் ஐடியில் டேட், இப்போ நான் சாதாரண உதாரணத்துக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்பயரி டேட், ஒருவேளை இது 2027 முடிகிற மாதிரி காட்டுது சரியா. ஒருவேளை உங்களுடைய அக்காமா இந்த எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இப்போ இது வந்து 2027 வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எப்படி காட்டும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஐடியில் இந்த இடத்துல அக்காமா வந்து இந்த சிகப்பு கலரில் காட்டும். அப்படி சிகப்பு கலரில் காட்டும்போது பார்த்தீங்கன்னா, சிகப்பு கலரில் காட்டும்போது இந்த இடத்த பாருங்கள், மேலே சிவில் ஐடியில் மேலே, இந்த மொபைல் ஐடியில் மேலே இந்த பெல் பட்டன் ஒன்று இருக்கும், இந்த ரவுண்டு இது ஒன்று இருக்கும். இந்த இடத்துல இந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, இந்த வளைவு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இப்படி டச் பண்ணினீங்கன்னா அப்படியோ லோடிங் ஆகும். லோடிங் ஆகின பிறகு ஒருவேளை நீங்கள் அக்காமா புதுப்பிச்சிருந்து இன்னும் உங்களுக்கு இந்த இடத்துல சிவப்பு கலரில் எக்ஸ்பைரி டேட் தான் காட்டுதுன்னா, மேலே பத்தாக்காவில் மேலே வந்து சரி, நான் இப்போ ஃபோட்டோ அந்த டீட்டெயில்ஸை மறைச்சதால் ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இதுதான் மொபைல் ஐடி, நம்மளுடைய மொபைல் ஐடி. அதில் வந்து இப்போ மேலே பாருங்கள், மேலே வந்து இந்த இடத்துல ஃபோட்டோவுக்கு மேலே சரியாக இருக்கும் பாருங்கள், அந்த பெல் பட்டனும் இந்த இதுவும் இருக்கும், ரவுண்டும் இருக்கும். இங்கே உங்களுடைய பத்தாக்கா டேட் வந்து இங்கே சிகப்பு கலரில் காட்டுதுன்னா, இங்கே உங்களுடைய டேட் வந்து சிகப்பு கலரில் காட்டும். இந்த இடத்துல சிகப்பு கலரில் காட்டும் எக்ஸ்பயர் ஆகிருந்துச்சுன்னா. ஆனால் பத்தாக்கா ஆன்லைனில் அப்டேட் பண்ணியாச்சு, பத்தாக்கா வந்து நாம் ரினியூவல் பண்ணியாச்சு ஆன்லைனில். ஆனால் இன்னமும் வந்து ஒரு 3-4 நாள் ஆகுது. கார்டு வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 4-5 நாள் 6 நாள் 7 நாள் ஆகலாம். ஆனால் உங்களுடைய பத்தாக்கா வந்து இன்னமும் இங்கே அப்டேட் ஆகலை. காசெல்லாம் கட்டி எல்லாம் சரி, கார்டு பிரிண்ட்டுக்கும் போட்டாச்சு. அப்போ நம்ம போட்டு 1 நாள்லேயே 2 நாள்லேயே இங்கே மொபைல் ஐடிக்கு அது அப்லோட் ஆகிரும். ஆனால் அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, இந்த மேலே இருக்கிற இந்த ரவுண்டை வந்து ஒரு தடவை இப்படி ப்ரெஷ் பண்ணணும். ப்ரெஷ் பண்ணினா அது ரிஃபர்ஸ் ஆகி லோடிங் ஆகி நம்மளுக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆகிரும். நானும் பாபாவும் போயிட்டு காசு எடுக்க போனால், அக்காமா வந்து உங்களோட எக்ஸ்பயர் ஆகியிருக்குது அப்படின்னு பேங்க்கால் மெசேஜ் வந்துச்சு, கார்டு வேலை செய்தில்லை அப்படின்னு. அதுக்கப்புறமா பாபா வந்து சொல்லும்போது அப்போ நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் இருங்க பாபா அப்படின்னு உடனே அவருடைய ஃபோனை எடுத்து அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, பேங்க் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு, இல்லை சாரி, அதுக்கு முன்னாடி நான் மொபைல் ஐடிக்குள்ளே போயிட்டு இதை ரீஃபர்ஸ் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு அவருடைய பத்தாக்கா இதில் சிவப்பு கலர் காட்டினது. அதுக்கப்புறமா லோடிங் ஆகின பிறகு டேட்டு வந்துருச்சு, 2030-31 வரைக்கும் டேட்டு வந்துருச்சு. 5 வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணியிருந்தார் அவருடைய அக்காமாவையும். அப்போ வந்து 2031 வரைக்கும் அந்த புதிய டேட்டு வந்துருச்சு. டேட்டு வந்த பிறகு
அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், இப்போ இது ஓகே தானே, வெரிஃபை ஆகிட்டு அதுக்கப்புறமா உடனே அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு பேங்க்குடைய அப்ளிகேஷனுக்குள்ளே போனதுமே உங்களுடைய அது நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே காட்டுச்சு, உங்களுடைய பத்தாக்கா திகி முடிஞ்சிருச்சு, நீங்கள் பத்தாக்கா அப்டேட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல நான் ஓகே கொடுத்ததுமே உடனே மொபைல் ஐடிக்கு ஒரு அத்தன்டிகேட் அந்த மெசேஜ் வரும். அதை ஓகே பண்ணி இங்கேருந்து ஓகே கொடுத்ததுமே அங்கே பேங்க் இதில் வந்து டீட்டெயில்ஸ் புதிய அக்காவுடைய டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிட்டு. அதுக்கப்புறமா இப்போ கார்டை போட்டு ட்ரை பண்ணுங்க பாப்பான்னு சொல்லும்போது கார்டை போட்டு ட்ரை பண்ணார், காசு எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அக்காமா ஒரு பாபாட அக்காமா முடிஞ்சு பாபா அக்காமா அடிக்க முடியாமல் இருந்தாலோ மாமா அக்காமா அடிக்க முடியாமல் இருந்தாலோ காசு எடுக்க முடியாது, பேங்க் ஃப்ரீஸ், அக்காமா ரினுவல் பண்ண முடியாது, தொழிலாளர்களுடைய அக்காமா ரினுவல் பண்ண முடியாது, எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாது. ஆஃப்டர் ஆல் உங்களுக்கு தனாசர் கூட தர முடியாது, பாபாவுடைய அக்காமா முடிஞ்சு பாபா புதுப்பிக்கலைன்னா அக்காமா. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. சாதாரணமாக பாபா மாமா கேரிங் பண்ணக்கூடியவங்க இருப்பீங்க. இப்போ நானும் வந்து அவங்களுடைய எல்லா பேங்க் நடவடிக்கையிலேருந்து ஒட்டு மொத்தமே நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ அந்த நேரத்தில் இப்போ நான் மிஸ் பண்ணின மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதால அப்படி கேரிங் பண்ணக்கூடியவங்க இருக்கிறீங்கன்னா அவங்களுடைய பத்தாக்கா மதனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிற டைமில் அங்கே இங்கே கூட்டு போகிற டைமில் நிச்சயமாக இடையிட செக் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய பத்தாக்கா மதனியாக ஒர்க் ஆகுதா, எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்ற மாதிரி இடைக்கிட செக் பண்ணிக்கோங்க. அது முக்கியம். உங்களுடைய பத்தாக்காவையும் செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோவும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. சில நேரங்களில் அதாவது பத்தாக்கா முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் இப்போ பத்தாக்காவுக்கு ஃபோட்டோ கொடுத்து கிட்டத்தட்ட 5-6-7 வருஷம் ஆகுது, அதே பழைய ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா சில டைமில் புது ஃபோட்டோ கேட்பாங்க. அதனால் அதையும் தயார் நிலையில் வச்சுக்கோங்க. இந்த தகவல் ஒரு முக்கியமான தகவல். என்ன, இந்த தகவலை வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு திட்டுறீங்க சிலர் வந்து. உண்மையிலேயே சிலருக்கு வந்து மக்களே புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் இதை தெளிவாக சொல்கிறது. சிலர் வந்து வேகமாக சுற்றி சரி பார்த்துக்குவீங்க, ஆனால் சில புரியாதவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதால எல்லாருக்குமே ஒரே மாதிரி சொல்ல முடியாது இல்லையா, பாமர மக்களுக்கு தெளிவுபடுத்தி தான் சொல்லணும். அதனால தான் மிகவும் விளக்கமாக சொல்கிறது. யாரும் கோபம் கொள்ளாதீங்க. ரொம்ப நன்றி.